உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் மக நட்சத்திரம் கன்னிகா லக்னத்தில் பிறக்கக்கூடிய இந்த வருடம் 2024 வருடம் உங்களது வாழ்க்கையில் பொன்னான பொற்காலமாக அமைய எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வருடம் கன்னி ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஆக கன்னிராசி அன்பர்களே, இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு உண்டான பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும்னா வருடக்கோள்களை நாம் கணக்கெடுக்கணும். அந்த வருடக்கோள்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட நிலையில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் தான். அந்த 4 கோள்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று குரு பகவான், ஒன்று சனி பகவான், இன்னொன்று ராகு, இன்னொரு கிரகம் பார்த்தீங்கன்னா கேது. அப்போது இந்த கிரகங்களுடைய அமைப்புகள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2024 வருடம் உங்களது வாழ்க்கையில் ஒரு மைல்கல்லாக இருக்கும். ஏன் இது இவ்வளோ போல்டாக சொல்கிறேன்னா, உங்களுக்கு கிடைச்ச வரம், உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம், அதை மனசில் வச்சுக்கோங்க. அப்போது உங்களுடைய வேகத்தை நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். இது எடுத்தது நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, காலங்கள் சில நேரங்களில் சில கொடுக்கும், சில விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு தடையாகும். ஆனால் எல்லாத்தையும் ஒரு நேரத்தில் கொண்டு வந்து நிறுத்துறதுன்றது இருக்குது. அது எல்லா காலகட்டங்களையும் எல்லாருக்குமே அமையாது. இது கன்னிராசிக்கு இந்த 2024 வருடத்தில் அமையுது. நல்லா சிந்திச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு சனி பகவான், ஏன்னா நம்ம சனி பயிற்சி தான் முதல்ல பார்ப்போம். காரணம் என்னென்னா, சனி மாதிரி ஒருத்தர் கொடுக்கவும் முடியாது, கொடுக்கறதுக்கு நிகரான கிரகம் வேறு எதுவுமே இல்லை. அவர் மாதிரி கெடுக்கணும்னு நினச்சா கெடுக்கிறதுக்கு உண்டான பலமான கிரகம் எதுவும் இல்லை. கெடுக்கிறதுனா தண்டிக்கிறதும் கஷ்டப்படுத்துறதும் வாழ்க்கையில் மன உளைச்சலை உண்டாக்கி வாழ்க்கையே வெறுத்து போகக்கூடிய அளவுக்கு கஷ்டப்படுத்திடுவார். அவர் ஒருத்தருக்கு நல்ல இடத்துல உட்காந்துட்டா போதும், அதை விட ஒரு ப்ளஸ் வேறு எதுவுமே இல்லை. அவர் அமர்ந்த இடம் சத்ருஸ்தானமாகப்பட்ட 6ஆம் இடம். 6ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்தால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவித விஷயங்களையும் பிளாக் பண்ணிடுவார். என்னன்னு கேட்டிங்கன்னா, 6ன்றது என்ன? 6ஆம் இடம்ன்றது சத்ருஸ்தானம். அது உங்களுக்கு எதிர்ப்பு, போட்டி, பொறாமைகள் சார்ந்த இடம். அடுத்தது கடன் சுமைகள் சார்ந்த இடம். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு நோய்கள் சம்மந்தப்பட்ட இடம். நெகட்டிவ்னா தீய சக்திகள் சார்ந்த இடம். அப்போது இந்த இடத்திற்கு உகந்த இடத்தில் சனி பகவான் அமரும் பொழுது அந்த இடத்த டோட்டலாக தரமட்டமாக்கிடுவார். அப்போது உங்களுக்கு கடன் சுமைகள் குறையக்கூடிய அருமையான தருணமாக அந்த கால அமைப்பு உங்களுக்கு உண்டாயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே இடத்தில் இருக்கக்கூடிய நோய்கள், கடந்த காலகட்டங்களில் உடல் ரீதியில் பலவிதமான உபாதைகள் சந்திச்சிங்க, அந்த உபாதைகள் எல்லாத்தையும் நீங்கி விலகி போகக்கூடிய ஒரு சூழல்கள் இந்த தருணத்தில் உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, ஒரு மனிதனுக்கு எதிர்ப்பு, போட்டி, பொறாமைகளால் செய்யக்கூடிய தொழிலையும் பாதிக்கப்பட வைக்க முடியும், குடும்ப ரீதியிலையும் குழப்பத்தை உண்டாக்க முடியும். இது எல்லாத்தையும் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் சந்திச்சிங்க. அதை விட கடன் சுமைகள், ஒரு மனுஷனுக்கு கடன் உருவாயிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அந்த ஒரு விஷயம் எல்லாத்தையும் கெடுத்துரும். ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மனிதர் கூட கடன் சுமைகள் வந்துருச்சுன்னா மன உளைச்சல்லையே உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும். ஏன் குடும்பத்தில் இருக்கிற நிம்மதி கெட்டு போயிடும். அதை விட ஒரு மனுஷன் அடுத்தது என்ன செய்யறதுன்றதை நம்ம மறந்துடுவோம். அந்த லெவலுக்கு பிரச்சனைகளை சந்திப்பீங்க. ஆக இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய இடத்தில் சனி பகவான் இருக்கார். இது ஏன் இவ்வளோ போல்டாக நான் சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறீங்க. ஏன்னா கன்னிராசி அன்பர்கள்லாம் பர்ஃபெக்ட் புத்திசாலிகள் அல்ல, அதி புத்திசாலிகள். வெறும் புத்திசாலிகள் அல்ல, அதி புத்திசாலிகள். ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்களுடைய இடத்துக்கு புதன் ஆட்சி மட்டுமல்ல, மிதுனத்திற்கு புதன் ஆட்சி. ஆனால் கன்னிக்கு புதன் ஆட்சி ப்ளஸ் உச்சம். எவ்வளோ பெரிய அமைப்பு இது! 12 ராசியில் எந்த ராசிக்குமே இந்த அமைப்பு இல்லைங்க. ஏன்னா இதையே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இன்னும் ஷார்ட்டாக உங்களுக்கு அனுபவ ரீதியில் புரியணும்னா நீங்கள் பட்ட கஷ்டங்களை கணக்கெடுத்து பாருங்கள். இந்த வலி வேதனை எவன் பட்டாலும் அவங்க வாழ்க்கையில் அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில் வந்துடுவாங்க. அவ்வளோதான், நம்ம எங்கேயாவது போய் எங்கேயாவது சேர்ந்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு. ஆனால் நீங்கள் இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? இவ்வளோ அடிப்பட்டாலும்
சாதிச்சு காட்டணும், பெரிய இலக்குகளை உருவாக்கணும், பெரிய லெவலுக்கு நம்ம இலக்கை நோக்கி போகணும். உங்கள் லட்சியங்கள் பெருசாக இருக்கும், எங்கேயும் துவண்டு போக மாட்டீங்க. ஏதோ ஒரு விதத்தில் நான் ஜெயிப்பேன், என்னால் முடியும் அப்படின்ற கான்செப்ட் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும், தூண்டல் மாதிரி. ஆக இதுதான் உங்களுடைய ஹைலைட். அப்போது நீங்கள் ரொம்ப கிளாரிட்டியாக இருப்பீங்க, எல்லாத்தையுமே கிளாரிட்டி எதிர்பார்ப்பீங்க, எதுலேயுமே உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகம். ஏனோ தானோ ஒன்று செய்கிறது பிடிக்காது, பெரிய லெவலில் செய்யணும். ஆக இந்த மாதிரி கடந்த காலகட்டங்களில் நீங்கள் வாழ்றதில் மட்டும் அப்படி இல்லை, மற்றவங்களை திருப்திப்படுத்துறதுலேயும் நீங்கள் அந்த இலக்கு நோக்கி தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க அவங்களையும் நல்லா வரணும், அவங்களுக்கு நல்லதை செய்யணும், உங்களுக்கு வேண்டியவும் உங்களை நீங்கள் எப்படி நினைப்பீங்க அப்படி நினச்சி அவங்களுக்காக பல விஷயங்கள் செய்தீங்க, பல நல்லதை பண்ணீங்க. கூட இருந்தவங்களே உங்களுக்கு பல விதமான பாதிப்புகளை உண்டாக்கிட்டாங்க. உங்கள் மன வேதனைகளை புரிஞ்சிக்காமல் உங்களை காயப்படுத்திட்டாங்க. துரோகங்கள், நம்பி விட்டீங்க. தொழிலில் முடக்கம், தொழிலில் பிரச்சனைகள், வேலையில் பலவிதமான சிக்கல், வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு இதை விட வேதனை வேறு எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு மன உளைச்சல். வாழ்க்கையில் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் செய்யாத தவறுகளுக்கு தண்டனையை அனுபவிக்கக்கூடிய நிலை. நல்லதையே நினச்சிங்க, எதையும் ஒரு கிளாரிட்டி எதிர்பார்த்தீங்க, ஒவ்வொன்றையும் செலக்ட் பண்ணி வாழ்க்கையில் செஞ்சீங்க. ஆனால் எந்த லெவலுக்கு ஸ்பீடாக மேலே வந்தீங்களோ உங்களை மற்றவங்க பார்த்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்கள் வளர்ச்சிகள் இருந்தது. உங்கள் சுய திறமையில கையை ஊனி கரணம் போட்டு பெரிய இலக்க வந்தீங்க. காரணம் உங்களுடைய லக்ன அம்சம் 2ஆம் இடத்துக்கு அதிபதியும் 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் சுக்கிர பகவான். அப்போ எதுலேயுமே உற்சாகமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் 4, 7க்கு அதிபதி குரு பகவான். உங்களை பொறுத்தவரையிலையும் வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா முடிக்கணும். தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வருதுன்னா அந்த இடத்துல யோசிக்கவே மாட்டீங்க, எதுவாக இருந்தாலும் 2ல் 1 பார்த்துலாம் நினைப்பீங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு வரைக்குமே ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவில் தெளிவாக இருப்பீங்க, முடிவை விட்டு அவ்வளோ சீக்கிரமாக மாற மாட்டீங்க. அப்பேற்பட்டவங்க நீங்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கொஞ்ச காலமாக நீங்கள் சந்தித்தது சரிவுகள் தான். அதில் முதல் அடி தொழில், வேலையில் பாதிக்கப்பட்டீங்க. இன்னும் சிலர் செஞ்ச வேலையே பறிபோகக்கூடிய அளவுக்கு சிக்கல். ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு, எங்கேயாவது போயாவது வாழ்ந்துக்கலாம் முயற்சிகள் எடுத்தும் கூட அதுலேயும் தோல்வி. அவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ தூரம் வந்தும் அதையும் ஒன்றும் நிரந்தரமாக செய்ய முடியல. ஒரு தொழிலை ஆரம்பித்தா போகிற மாதிரி இருக்குது, மறுபடியும் பார்த்தா அப்படியே ட்ராப் ஆகுது. ஓகே, இந்த 3 மாதம் 6 மாதம் கரெக்டாக போச்சு, அடுத்தது இன்னும் அடுத்த லெவலில் போன பார்த்தா அப்போ தான் மறுபடியும் சரிவுகள் வருது. வாழ்க்கையில் ஒரு மனுஷன் நம்ம என்ன பாவம் செஞ்சோம், நம்ம யாருக்கு என்ன துரோகங்கள் செஞ்சோம், நமக்கு ஏன் இந்த நிலைமைன்ற அளவுக்கு வேதனைகளை சுமந்து நிற்கிறீங்க. அது மட்டும் அல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நிமிஷம் வரைக்கும் முயற்சிகள் எடுத்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு கடனாளி ஆகி இன்னைக்கு கடன் சுமைகளை தாங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு உங்கள் நிலைமை. அப்போ வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய ஒரு நிலை. வாங்காத கடனுக்குன்னா மற்றவங்களுக்காகவும் நீங்கள் கஷ்டப்பட்டு போட்டு உங்கள் உழைப்பு எல்லாத்தையும் போட்டு இன்றைக்கி உங்களுக்குன்னு நீங்கள் எதையும் வாங்கி செய்யலை, எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகலான்னு முயற்சி எடுத்தீங்க. ஆனால் எங்கே என்ன நடந்ததுன்னே தெரியல. இன்றைக்கி இவ்வளோ பெரிய சிக்கலுக்கு ஆளாகி நிற்கிறீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க, உங்களை ஒரு கேள்வி கேட்கக்கூடிய நிலை, உங்களுடைய சொந்த பந்தம் உற்றார் உறவினர் உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலை, உங்களை பார்த்து யார் வியந்து போய் நின்னாங்களோ, யார் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு நின்னாங்களோ அவங்களே இன்னைக்கு உங்களை இது இப்படித்தான் அப்படித்தான்ட்டு 1008 வார்த்தைகள் கேட்டு 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 நைட்டு படுத்த 2 மணி ஆனாலும் உங்களுக்கு தூக்கம் இல்லை. யோசனைகள், என்ன செய்யலாம், எது பண்ணலாம், நாம் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும், நம்ம வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினச்சி எதிர்பார்த்த உங்களுக்கு கிடைக்க இந்த வரம், இந்த 2024வது வருடம், இந்த வருடத்தை சரியாக பயன்படுத்தினால் உங்கள் லைஃப்பில் பட்ட கஷ்டத்துக்கும் நடந்த துரோகத்திற்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும், ஒரு ரீஎன்ட்ரி தரக்கூடிய காலமாக இருக்கும். ஏன் இது இவ்வளோ போல்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, சனி பகவானுடைய பலம் உங்களுக்கு கிடைச்ச வரம். இத்தனை நாட்களாக அஷ்டமத்தில் இருந்து மன உளைச்சலை கொடுத்த குரு பகவான் அவர் நின்ற இடத்தை கெடுப்பார். அவர் நின்ற இடம்ன்றது என்னன்னா, 8ஆம் இடம்ன்றது திடீர் அதிர்ஷ்டங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் இருந்தது, அந்த வாய்ப்புகள் எல்லாம் நெருங்கி வந்து விலகி போயிடுச்சு. நடந்துருன்ற எதிர்பார்ப்புலேயே இன்னைக்கு வரைக்கும் அப்படியே நம்பி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறீங்க. நாளைக்கு ஆகிடுமா, நாளை மறுநாள் ஆகிடுமா, இந்த மாதம் ஆகிடும், அடுத்த மாதம் ஆகிடும், இப்படியே தான் போயிட்டுருக்கு. ஆக அந்த அதிர்ஷ்டங்களை தடை பண்ணிட்டு இருந்தார் அந்த குரு பகவான் சித்திரை மாதம் பயிற்சி ஆகி உங்களுக்கு பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துக்கு வர்றார். 4, 7ஆம் இடத்துக்கு அதிபதி பாக்கியத்தில் அமரக்கூடிய வண்ணம். பாக்கியத்தில் அமர்ந்தால் அதுவே உங்களுக்கு யோகம். 4ஆம் இடத்துக்கு அதிபதி கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத்தில் மறையும் பொழுது ஒரு மனிதனுடைய அந்தஸ்து, மரியாதை எல்லாத்தையும் தரமட்டமாக்கிடும். இது எல்லாமே கடந்த காலகட்டம்.
சந்திச்சிருப்பீங்க. ஏன் பல பேர் குடும்பத்தில் விபத்துகள், ஹாஸ்பிட்டல் மருத்துவ செலவுகள், பயங்கரமான மன உளைச்சல்கள், இது எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க. ஆக இது எல்லாத்தையும் தாண்டி சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த வருடம். இந்த வருடத்தில் அதே 4ஆம் இடத்துக்கு அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்து 9 பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்திற்கு வரார். அந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியை பார்க்கிறார். உங்களுடைய ராசியை குரு பார்த்தால் உங்களுக்கு கோடி அதிர்ஷ்டங்கள், கோடி நன்மைகள் கிடைக்கும். அருமையான உங்களுடைய பிரகாசம், இத்தனை நாள் மூடியிருந்த கண் திறந்தா எப்படி இருக்கும், வெளிச்சங்கள் எவ்வளோ கண்ணுக்கு எதிரில் இருக்கக்கூடிய பிரகாசங்கள் எப்படி தெரியுமோ அப்படி இதுவரைக்கும் தெரியாத பல நல்ல விஷயங்கள் இந்த தருணத்தில் உங்களுக்கு தெரியும். தொழிலில் உயர்தரமான வாழ்க்கையை வாழுவீங்க, தொழிலில் நீங்கள் வளருவீங்க. இத்தனை நாளாக உங்ககிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க, லேபர்ஸ் யாருமே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. காரணம், அது வேலை வரும்பொழுது அவங்க வர்றதில்ல, அவங்க வரும்போது அது கிடைக்கிறது, ரெண்டும் வரும்பொழுது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை, மெட்டீரியல் பிரச்சனை, ஏதோ ஒரு சிக்கல்கள் உண்டாயிட்டே இருக்கும். ஆக இது எல்லாமே இந்த 2024ஆவது வருடத்தில் உங்களுக்கு தொழிலாளிகள் நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதை விட உங்களது வாழ்க்கையில் வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் ரீதியில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு இத்தனை நாளாக பணம் கொடுக்குறேன்ட்டு எதிர்பார்த்து அதை நம்பி லோன் சம்மந்தப்பட்ட ரீதியிலிருந்து எல்லாமே பிளாக் ஆகி நின்னது, அது எல்லாமே உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். அதை விட உங்களது வாழ்க்கையில் தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க. 1 2ஆக்குவீங்க, 2 4ஆக்குற அளவுக்கு இந்த 2024ஆவது வருடம் உங்களுக்கு கை கொடுக்கும். குரு பகவானுடைய பார்வை அது மட்டுமல்ல, உங்களது பஞ்சமஸ்தானத்திலும் விழுது. பஞ்சமன்றது உங்களுடைய ஆசைகள், அதிர்ஷ்டங்கள், உங்களது லட்சியங்கள் சார்ந்த இடம். லட்சியங்கள் நிறைவேறும், எண்ணிய காரியங்கள் நடக்கும், ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். திருமண வாழ்க்கையும் சரி, காதல் திருமணம் சரி, விரும்பிய வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த கால அமைப்பு உங்களுக்கு அமையும். படிப்பு ரீதியில் அருமையான மேன்மைகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு இந்த வருடம் படிப்பு சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். ரொம்ப அருமையான மார்க் எடுப்பீங்க. அது மட்டும் கிடையாது, உங்களது வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஆரோக்கிய ரீதியில் இருந்த பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சுமூகமாக நீங்கும். 4ஆம் இடத்துக்கு அதிபதி, அந்த ஆரோக்கியம் சுகஸ்தானாதிபதி 8இல் மறைஞ்சு நின்றார். அவர் 9ஆம் இடத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். மீண்டும் உற்சாகமான வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். குடும்ப ரீதியில் பலவிதமான சிக்கலை சந்தித்த கேது பகவான் 2ஆம் இடத்தில் இருந்து ஜென்மத்திற்கு வந்து விட்டார். அப்போது கடந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் பலவிதமான சிக்கல், கடந்த 5 வருஷமாக நீங்கள் வாழ்ந்தது வாழ்க்கையே இல்லை, வனவாச வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி வாழ்ந்தீங்க. இந்த வரக்கூடிய தருணத்தில் அதற்குண்டான பிரதிபலன்னா விதைச்சி கஷ்டப்பட்டு உழுது பாடுபட்டீங்க, அதுக்கு அறுவடையை சந்திக்கக்கூடிய காலமாக இந்த 2024ஆவது வருடம் உங்களுக்கு உண்டு. அதனுடைய பலனை அடைவீங்க. ஆக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். இதுவரைக்கும் புரிய வைக்க முடியாத சில விஷயங்களை புரிய வைப்பீங்க. மனது அளவில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகி நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ணுவீங்க. குடும்பம் ஒன்று சேரும், உயர்தரமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவீங்க. அது மட்டுமல்ல, திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்படக்கூடியவங்க அதிகபட்சம் கன்னிராசி அன்பர்கள் தான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வைராகியம் உங்களுக்கு அதிகம். நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா முடிவில் மாற மாட்டீங்க. கோபம் வந்துட்டால் கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்க, வராது, வந்துட்டால் அது அந்த வைராகியம் உங்களை விட்டு போகாது. அந்த அளவுக்கு இருப்பீங்க. ஏன்னா நேர்மையாக இருப்பீங்க, யதார்த்தமாக இருப்பீங்க. அதாவது சொல்லுவோம் இல்லையா, மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உங்கள் மனசில் தப்பு தவறு இல்லைன்னா நம்ம யாரை பற்றி எதையும் அவசியம் இல்லை. யார் எந்த தப்பு செய்தாலும் அது போல்டாக கேட்கக்கூடிய ஒரு தருணமாக உங்களுக்கு இருக்கும். ஆக அப்பேற்பட்ட கேரக்டருடைய உங்களுக்கு நீங்கள் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி தான் பார்ப்பீங்க, எல்லாத்தையும் எதிர்பார்ப்புகளோடு பார்ப்பீங்க. அந்த விஷயத்தில் திருமண ரீதியில் நீங்கள் ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கீங்க. அந்த ஏமாற்றங்கள் ரீதியில் பலவிதமான மன உளைச்சல்கள் இருந்தாலும் உங்களுடைய திறமை, உங்கள் சுய திறமையை பயன்படுத்தி எல்லாத்தையும் சரி செய்து ஒரு நல்ல இலக்கை நோக்கி அமரக்கூடிய பவர் உங்களுக்கு இருக்குது. ஆனால் கடந்த காலகட்ட கிரக அமைப்புகள் பலவீனத்தினால குடும்பமே பிரியக்கூடிய அளவுக்கு, டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு, மீண்டும் சேர்ந்து வாழ முடியுமான்னு நினைக்கிற தருணத்தில் அதுவும் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள், இன்னும் இல்லாதது பொல்லாதது பழிகள் சுமத்தி இன்னும் உங்களை காயப்படுத்துகிற நிலை, இது எல்லாமே உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் உங்களுக்கு அமையும். மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும். புத்திர பாக்கியங்கள் எனக்கு கிடைக்கல, போகாத கோயிலில் கும்பிடாத தெய்வம் இல்லை, ஆனால் கிடைக்கல. இந்த மருத்துவத்துறையிலையும் ஒரு மேன்மை இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க போகிறார். அந்த பார்வை உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்கும். கவலைகள் வேண்டாம். அதை விட உங்களது
சுகஸ்தானம், அதாவது 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது தைரியம், வீரியம், துணிச்சல், எந்த ஒரு வேலையும் முடிப்பீங்க. குறிப்பாக வீடு பூமி யோக அமைப்புகள் கூடி வரும். இந்த 2024 வீடு கட்டக்கூடிய யோகம் கிடைக்கும். பூமி யோக அமைப்புகள் உங்களுக்கு உண்டாகும். 4ஆம் இடம் பலம் பெறுது, அதனால் சொல்கிறேன். அடுத்தது வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். அருமையான ரீதியில் மேன்மைகள் கிடைக்கும். கவலைகள் வேண்டியதில்லை. உங்கள் வாழ்க்கையில் இது இந்த வருடம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் மறக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு இந்த வருடம் உங்களுக்கு ஒரு அற்புதமான தருணத்தை கொடுக்கும். ஆக மொத்தத்தில் கன்னிராசி அன்பர்களே, இந்த வருடத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும். மேலும் நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலவிதமான சிக்கலை சந்திச்சிட்டீங்க. அவங்களுடைய எதிர்காலமே இன்னைக்கு நீங்கள் பார்த்து செய்த சில விஷயங்கள் கேள்விக்குறியாகி அவங்க வாழ்க்கையவே பாதிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சிக்கல்களாக, திருமண வாழ்க்கையும் சரி, தொழில் சார்ந்த விஷயமும் சரி, பல விதமான மன உளைச்சல்களை கொடுத்துருக்கு. இதை சரி செய்ய முடியுமான்ற ஏக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சரி செய்திருவீங்க. அழகாக இதை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் அமைச்சிடுவீங்க. பஞ்சமஸ்தானம், புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். அதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். அதை விட குரு பகவான் உங்களுடைய இடத்தையும் பார்க்குறார். உங்களுடைய இடத்தை குரு பகவான் பார்த்துட்டால் உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத யோசனைகள், சிந்தனைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் குரு ப்ளஸ் கேதுவுடைய அந்த நட்பு எப்படின்னா, அவருடைய பார்வை கேது பகவான் மேலே விழும்பொழுது ஞானம், அறிவாற்றல், தெய்வ சிந்தனைகள், தெய்வ வழிபாடுகள், இது எல்லாமே உங்களுக்கு ஓங்கி உயர்ந்து உங்களுக்கு ஒரு அருமையான பிரகாசத்தை கொடுக்கும். இந்த வருடத்தில் நீங்கள் ஜொலிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆக கன்னிராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில் இந்த வருடம் உங்களுக்கு 2024வது வருடம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மைல்கல்லாக உங்களுக்கு இருக்கும். நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகம் இருக்குது. ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்குது. திசா புத்திகளில் உங்களுடைய இந்த கிரகங்கள் எத்தனை சர்வாஷ்ட வர்க்கத்தில் பரல்கள் பெற்றிருக்கின்றது பொறுத்து தான் இந்த ஜாதகம் உங்களுக்கு முழுமையான பலன்கள் இந்த கோச்சார ரீதியில் கொடுக்க அமையும். ஆக உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது உங்களுக்கு ஆகச் சிறந்தது. அப்படி பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக எல்லா விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகள் எடுத்து உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் முயற்சிகள் செய்தீங்கன்னா 100% அது வெற்றிகளாக மாறும். உங்களுடைய இலக்குகள் பெரிய அடுத்தடுத்து நீங்கள் வளர்ந்து மற்றவங்களையும் வாழ வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆக கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.